உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள், எவ்வளோ வளர்ச்சிகளோ, எவ்வளவோ விஞ்ஞான காரியங்கள், மாறுதல்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கூட ஒருவேளை மாறிக்கொண்டே இருந்தாலும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த அறிவு கட்டாத ஒரு அன்பு, ஒரு விஷயம் கூட நாமே நிதானித்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஒரு விஷயம் கூட நாமே நிதானித்தவர்களாக, அப்பா, அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஒரு விஷயம் கழுவும் என்று சொல்லுவோம். கண்களினாலோ, வாயின் வார்த்தைகளினாலோ, இருதயத்தினாலோ, கிரியைகளினாலோ அப்பா, நாங்கள் தவறிய நேரங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்கிற இந்த தருணத்திலே ஆண்டவரே, உடைய சமூகத்திலே கர்த்தாவே, ஒரு விஷயங்களை ஈசோப்புலால் சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அங்கீகரியும் ஆண்டவரே. எத்தனையோ நாள் அவருடைய அன்பை விட்டு நாம் தள்ளி போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாவிகளாக இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பினாலே என்னை அணைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவோமா? அப்படியே உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். அநேகருக்கு தெரிந்த ஒரு மலையாள பாடல் நாம் பாடுவோம். நிந்தானம் ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ, കരങ്ങളെ ഉയർത്തി, എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. യേശു എനിക്കു ചെയ്ത നന്മ
ഇന്നു ഞാൻ ധന്യനായി. അന്നു ഞാൻ അന്യനായി അനാഥനായി, എന്നാൽ ഇന്നു ഞാൻ ധന്യനായി. കരങ്ങളെ ഉയർത്തി. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. ഹല്ലേലൂയ. ദൈവമേ, നിന്റെ സ്നേഹം എത്ര നാൾ തള്ളി നീക്കി. അന്നു ഞാൻ അന്യനായി അനാഥനായി, എന്നാൽ ഇന്നു நான் தன்யனாயி. ஆமென். நாம் தூரமாக நாம் போயிருந்த நேரத்திலும் கூட அவருடைய அன்பு நம்மை அணைத்து கொண்டதே. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அன்பு, தேவ அன்பு, உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த காலங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். கடந்த நாட்களை பார்க்கும்போது, இந்த கொரோனா காலங்களிலும் நாம் நினைத்து பார்க்கும்போது, அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்க்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துருக்கிறோம். அநேகரை தேவன் கிருபையாக பாதுகாத்து கொண்டார். நம்மையும் கூட தேவன் கிருபையாக பாதுகாத்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நாட்களில் தீவிரமாய் பாதிக்கப்பட்டு ஒரு மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்த ஐசி வார்டில் அவங்க கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வெண்டிலேட்டரில் போட்டாங்க. எத்தனை நாள் இருந்தோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் அறிந்த காரியம், நான் திரும்ப எழும்பும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் 3 நாட்கள் வெண்டிலேட்டரில் இருந்தீங்க. நான் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர்கள் வெளியே அறிவித்த காரியம் அவங்க கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, இவருக்கு 50% தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ப்ரேயர் பண்ணி கொடுங்க. என்னுடைய மனைவியும் பிள்ளையும் அந்த 3 நாட்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. யாருமே ஒழுங்காக அப்டேட் பண்ணலை. என்னிடத்தில் அவங்க சொன்ன காரியம், 3 நாட்களில் திரும்பமாக நீங்கள் எழும்பிட்டீங்க. அதற்கு பிறகாக நான் அறிந்து கொண்ட காரியம், என்னோட கூட முகமுகமாக அந்த அட்மிட் பண்ண வந்த ஒரு சகோதரர் கூட திரும்ப எழும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அறிந்து கொண்டேன். அந்த மருத்துவமனையில் உள்ள அந்த சிஸ்டர் சொன்ன காரியம், கடவுள் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு பதிலுக்கு வார்த்தை இல்லை, கண்ணீர் மட்டும்தான் வந்தது. எவ்வளவு நல்ல கர்த்தர். நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர், உங்களுக்காகவும் இன்னொரு சகோதரருக்காகவும் நான் ஜோம் பண்ணேன். நீங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கீங்க, அந்த சகோதரர் உலகத்தில் இல்லை. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் தடி நம்மை தேற்றும். ஆமேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா, மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீர் ஐயா. ஆமேன். வாழ வைத்தீர் ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. என்னை வாழ வைத்தீர் ஐயா. நாமும் அறிக்கை செய்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். என்னுடைய இழப்புகள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீர் என்னை வாழ வைப்பீர் ஐயா. ஒரு பள்ளத்தாக்கின் மேலே ஒரு நடக்கின்ற அனுபவம் இருந்தாலும் நீர் என்னை வாழ வைப்பீர் ஐயா. ஒரு வியாதியின் மத்தியில் நீங்கள் கடந்து செல்லலாம், நீர் என்னை வாழ வைப்பீர் என்று நாம் அறிக்கையிட்டு இந்த பாடலை நாம் பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. கரங்களை உயர்த்தி. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம்
கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நின்று ஒரு மகிமையான நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். செய்த நன்மைகளை நாம் நினைத்தவர்களாக, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த தருணத்தில் நாம் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னை நீர் வாழ வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புதிய ஜீவனை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருந்தீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை மீட்கும்படியுமாக கர்த்தாவே நீர் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. அனிதின வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு பள்ளத்தாக்கான கர்த்தாவே அனுபவம் வந்தாலும் அப்பா, நாங்கள் ஒரு கர்த்தாவே இருளில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நெருக்கத்திலிருந்து எங்களை கர்த்தாவே கேட்டருளி அப்பா நீர் பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. நான் படுத்தாலும் எழுந்தாலும் கர்த்தாவே எங்களை நீர் அறிந்திருக்கின்ற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் நீர் உயிர்ப்பிக்கிறீரே, ஹல்லேலூயா. ஆவி தியங்கும் போதெல்லாம் என் தேவன் நீர் கர்த்தாவே. பாதைகளை காட்டுகின்ற தேவனே கர்த்தாவே. ஒரு விசாலத்தை உண்டாக்குகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கால்கள் வலுவாதபடி பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தெய்வம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். நம்ம எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், தெய்வம் நம்மை ரட்சித்தவர், நமக்கு புதிய ஜீவனை கொடுத்தவர். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவர் கேட்கார் இந்த நேரத்தில், மகனே மகளே, எனக்கு பிரியமா நீ நடக்கியா? எனக்கு பிரியமா நீ இருக்கியா? நீ எந்த இடத்துல இருந்தாலும், wherever we are, நீ எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு பிரியமானது நீ செய்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்காரு. பக்தன் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபமாக நாம் ஏறெடுப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நடத்துங்கப்பா.
ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை, கரங்களை உயர்த்தி 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 மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால மாலை நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமானது செய்ய நீர் கர்த்தாவே அனிதன வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. கற்று போதித்து நடத்தும் நல்ல ஆவியானவர் கர்த்தாவே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா, ஒரு குந்தி குந்தி நடக்கின்ற அனுபவத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே உருவாக்கும் உடையும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை வனையும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உமக்கு பிரியமானது செய்ய கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ஏக்கமெல்லாம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில சித்தமாக மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தொடுங்க ஆண்டவரே. தேவன் நீர் நடத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு போதுமானவராக இருக்க ஆண்டவரே. நீர் வாழ வைப்பீர் ஆண்டவரே. நீர் வாழ வைக்கும் தெய்வம் ஆண்டவரே. ஜீவன் கொடுக்கும் தெய்வன் ஆண்டவரே. நீர் உயர்த்துகிறவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. துதிகள் ஸ்தோத்திரங்கள் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறடிக்கும் பரலோகத்தின் நேச பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான இந்த 7வது மாதத்தின் இந்த கடைசி வியாழக்கிழமை மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக போதகர்கள் சார்பாகவும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் கூடுகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 5வது வாரமாக இருக்கிறபடியால் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படியாக சில வாரங்களில் யூத் ஃபெல்லோஷிப் அவங்க நடத்துவாங்க. இன்றைக்கு சகோதர சகோதரிகள் இணைந்து இந்த ஆராதனை நடத்தும்படியாக நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நேரம் குறைவாக இருக்கிறப்ப நம்ம நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். இன்றைக்கு ரெகுலராக நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரோக்ராம்ஸ் வைத்திருக்கோம். இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பின் கீழாக இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்த வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா என்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த ப்ரோக்ராம்ஸ் உள்ள இருக்கு. அதாவது நம்முடைய இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், டெக்னாலஜி எப்படி வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. ஏஐ, ஃபேஸ்புக்ஸ், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகம் முன்னேறி கொண்டு போயிருக்கிறது. இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கா அல்லது நமக்கு உபத்திரவமாக இருக்குதா, பாதிப்பாக இருக்கா அப்படின்றத குறித்து நம்ம இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்போது நம்முடைய சகோதரிகள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். நீங்கள் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை ஊக்குவிக்கும்படியாக மிகவும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் குறைவாக இருக்கிறபடியால் தயவு செய்து அடுத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறவங்க முன்னாடி வந்து விடும்படியாக மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
Jesus. எனிலுண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனிலுண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனிலுண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது.
அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட நீங்கள் கரங்களை தட்டி நம்முடைய சகோதரிகளை உற்சாகப்படுத்தும்படியாக கேட்கிறேன். மிகவும் ஷார்ட் பீரியடில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி மிக நேர்த்தியாக பாடினார். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய இப்போது டிபேட் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த தலைப்பின் கீழாக இந்த விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கா இல்லை உபத்திரவமாக இருக்கா, எப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத விவாதிப்பதற்காக அருமையான துறன உங்கள் டீம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்காங்க. அவங்களை கரங்களை தண்டி நாம் உற்சாகமாக வரல வரவேற்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மீட்டிங் சார்பாக நடத்தப்படுகிற இந்த டிபேட்டில், இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர்ஸ்க்கும் இந்த சகோதர சகோதரிகள் கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிற தலைவர்களுக்கும் நன்றியை என் சார்பிலும் வந்து பேச இருக்கிற சகோதர சகோதரிகள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நீங்கள் பேச வரவங்க முன்னால் வந்துடுங்க. உங்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். பிரதர் மோசஸ், பிரதர் தினகரன், சிஸ்டர் ஃபெமிலா, சிஸ்டர் ரோசி, வாங்க. சிஸ்டர் நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. அவங்க வேற குரூப்பு, அதனால் அப்படி சொன்னேன். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா? Does the development of modern science help or harm spiritual life? இதான் இதனுடைய இன்னைக்கு உள்ள தலைப்பு. இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு, மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு 45 நிமிஷம் ஒரு 3 பேர் பேசினாதான் கொஞ்சம் எல்லாம் டீட்டெயிலாக கவர் பண்ண முடியும். ஆனால் பாவம் அவங்க இந்த 1/2 hour தான் கொடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா ரொம்ப சாதுவான ஆளுங்களை தான் நாங்கள் இதுக்கு செலக்ட் பண்ணி இருக்கிறோம். நவீன விஞ்ஞான வளர்ச்சி மாற்றங்களை கொண்டது. மாற்றங்கள் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ், கடந்த சில 10 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் மின்சாரம் இல்லாததை நான் பார்த்திருக்கிறேன். வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மின்சாரம் இல்லாத நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, அப்புறம் ரேடியோ வந்துச்சு, அப்புறம் டிவி வந்துச்சு, கலர் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் பர்சனல் கம்ப்யூட்டர் வந்துச்சு, அப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு, அப்புறம் என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு சொல்லுங்க? மொபைல் போன் வந்துட்டு. இதுதான் பெரிய மாற்றம். இந்த வலைத்தளம் இதுக்குள்ள போயிட்டு, வலைத்தளம் இதுக்குள்ள போன பிறகு உலகமே இதுல போயிட்டு நாம அதுக்குள்ள இருக்கோம். சோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளம், அதில் தாண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி என்று சொல்லி விஞ்ஞானம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், 5.24 பில்லியன் சமூக வலைத்தளத்தை இன்று உலகத்திலே யூஸ் பண்ணிக்கிறார். 1 பில்லியன்னா 100 கோடி. அது மட்டும் இல்லாம உலகத்திலே 64% மக்கள் சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆவரேஜா ஒரு 2.5 மணி நேரம், ஆவரேஜா உலகத்தில் ஒரு 2.5 மணி நேரம் சமூக வலைத்தளங்களை, சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா நவீன விஞ்ஞான வளர்ச்சி, எல்லா மாடர்ன் சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதா அல்லது உதவுகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி,
அப்புறம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், அல்லது வந்து 3D பிரிண்டிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அப்படி நிறைய மாற்றங்கள், சமூக அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்று இருக்கிற நாம் பயன்படுத்துகிற வலைத்தளங்கள், இன்டர்நெட், நம்முடைய மொபைல் போன், சோசியல் மீடியா, இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெரிதாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இல்லையா, நீங்க என்ன சொல்றீங்க, எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா, இந்த விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு ஒரு உதவி செய்ய தெரியுமா அப்படின்னு இந்த குரூப். எது சரி எது தவறு என்ன சொல்ல வருகிறார்கள்? என்னுடைய 5 நிமிடம் முடிகிறது. அதனால நான் முதலாவதாக கரங்களை தட்டி பிரதர் மோசஸ் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஆவிக்குரிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியே. The development of modern science only helps என்கிற தலைப்பிலே அவர்கள் பேசுவார்கள். கொடுக்கப்படுற 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் பேசிடணும். அதனால பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அவையின் தலைவருக்கு வணக்கம். என்னோடு கூட உதவி என்று பேச வந்திருக்கிற சகோதரிக்கும், பாதிப்பு என்று பேச வந்திருக்கிற எதிர்குழுவினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கும் வணக்கம். தலைப்பு அவங்க அழகாக சொல்லிட்டாங்க, நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா? நான் உதவியே என்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அநேக காரியங்களை நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்ன தேடுறோன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி முதலேருந்து வளர்ந்தது. ரேடியோவில் ஆரம்பித்தாங்க பிரதர். ரேடியோவில் முதல்ல நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், காலையில் 5 மணிக்கு டியூன் பண்ணணுன்னா விஸ்வவாணின்னு ஒன்று வந்திருக்கும். எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? அதை கேட்டு எத்தனையோ பேர் அநேக காரியங்களை கேட்டு சத்தியங்களை அறிந்து கொண்டு வளர்ந்த நாட்கள் இருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்களா ஐயா? அதை கேட்டால் தான் தெரியும். நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாதிப்புன்னு சொல்ல வந்திருக்கிறீங்க. எதை போய் தேடுறீங்க? இப்போ ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. மொபைல் ஃபோன் வந்துச்சுன்னு ஏஐன்னு வச்சுருக்கேன். நான் மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். என் மொபைல் ஃபோனுக்குள்ளே நம்ம சபையில் இதுவரைக்கும் நடந்ததில் கிட்டத்தட்ட 170 மெசேஜுடைய குறிப்புகளை வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கிறது தான் முக்கியம். அப்போ டெக்னாலஜி இருக்குது, ஈஸியாக வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு பிள்ளை வந்து அப்பா ஃபோனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தேடினான்னா, ஓ இவ்வளோ செய்திகளை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோட்ஸ் வச்சுருந்தா, மெசேஜ் நோட்ஸ் வச்சுருந்தா. அதனால நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. சரி, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் போய் இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா எடுத்தோடனே ஏஐ தான் சொல்லுது. எதையாவது ஒன்று போட்டு தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு வரதே ஏஐ. ஏஐக்குள்ளேருந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி அது ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். கொடுத்ததுக்கு பாடு தான் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகுது. அப்போ நீங்கள் தேடினீங்கன்னா முதலாவது உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரசங்கங்கள் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் கேட்கணும். நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அது உதவின்னு தான் சொல்லுவீங்க. பழைய அல்லது முதிர்ந்த நம்மளுடைய முற்பதாக்களை போல இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லி கிரஹாம், ஸ்பர்ஜன், C.S. லூயிஸ், ஹென்ரி மேத்யூ, இவங்களுடைய செய்திகளை எல்லாம் கேட்கணும்னு சொன்னால் எவ்வளோ புக்கை தேடி நீங்கள் படிப்பீங்க? படிக்க முடியாது. ஆனால் உள்ள போய் தேடி அது எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் தேடணும் உள்ள போய். இது எவ்வளோ பெரிய உதவியான காரியம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளை ஒரே தமிழில் படிக்கிறோம், இங்கிலீஷில் படிக்கிறோம். நிறைய குறிப்புகள் எடுத்துக்க நிறைய டிரான்ஸ்லேஷன் தேடுவோம். நிறைய பைபிளை வாங்கி வச்சுட்டு போக முடியாது. இப்பவே அடிச்சிட்டாங்க. நான் 2வது பாயிண்ட்ல தான் இருக்கேன். அப்ப இருக்கும்போதே அடிச்சிட்டாங்க. ஆனா 2 பேர் இருக்காங்களே, நான் என்ன பண்ணேன்? நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், ஏராளமான டிரான்ஸ்லேஷனை நீங்க அதுல இருந்து பார்க்க முடியும். 3வது பாயிண்ட், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பைபிள் ரெஃபரன்ஸ், தியாலஜிக்கல் எஜுகேஷன் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே நிறைய கோர்ஸ் படிக்க முடியும். இன்னைக்கு சாப்டி ஆன்லைன்ல படிச்சுட்டாங்க, பிடிஹெச் படிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய படிக்க முடியும். விர்ச்சுவல் மீட்டிங், எவ்வளோ ப்ரேயர் குரூப் நடக்குது. நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ உதவியாக இருக்குது. மினிஸ்ட்ரியோட மெட்டீரியல் எவ்வளவோ கிடைக்கும். நீங்கள் உள்ளே போய் தேடினா தெரியும். மெசேஜஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய கிறிஸ்டியன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உள்ளே போய் தேடினா. அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியாவை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குட்டி மெசேஜ், 3 நிமிஷம் தான் இருக்குது அந்த மெசேஜ்.
அவ்வளோ அழகாக இருக்கும். ஆங்கிலத்தில் அவங்க போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம யூத்துக்கே பிரயோஜனமாக இருக்குன்னு நானே தேடினேன். அவர் கடைசி வரைக்கும் பிடிச்சி எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி அவர் ரீச் ஆகி நீங்கள் இந்த மெசேஜை டெய்லி ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் எனக்கு போடுங்களேன்னு சொன்னேன். அவர் சொன்னால், நான் டெய்லி அதை போடுறதில்ல, எப்போதான் தான் போடுவோம், வேணா உங்களை குரூப்பில் சேர்த்துக்கிறோம், நீங்கள் அப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதன்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா தெரியும், இந்த டெக்னாலஜியில் நீங்கள் தேட தேட உங்கள் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் உதவியாக இருக்கும்படி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேடினீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியான காரியங்கள் கிடைக்கும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான பங்கு தான் இதில் அதிகமாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தலைவர் அவர்கள் நல்ல முடிவை தருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிட்டாரு. எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. விஸ்வவாணி அதெல்லாம் நீங்கள் கேட்கல, மெசேஜஸ் இருக்குது, பிரசங்கங்கள் இருக்குது. டாக்டர் பில்லி கிரஹாம் மெசேஜை நம்ம கேட்க முடியுமா? இவ்வளவு காரியங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பேச வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சிஸ்டர் என்கிட்ட ஏற்கனவே கேட்டாங்க, பிரதர் அவருக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னாங்க. தாராளமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த அவங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக வந்திருக்கிறாங்க. வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் வாங்க, கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். சிஸ்டர் ஃபெமிலா ராஜ்குமார். நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பே என்று சொல்ல வருகிறார்கள். ஆதியில் இருந்த அன்பை இழந்து விட்டாயே என்று ஏங்கி நிற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் எதிர்த்து பேச டைம் இல்லை பிரதர். ஆனால் வியாழக்கிழமை ஆராதனையில் மெசேஜில் எப்பவும் சொல்லுவாங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எந்த நிலைமையில் இந்த நவீன உலகில் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்களும் சொன்னதையே வச்சு அவங்க பிடிச்சிட்டாங்களே, நீங்களும் நானும் இருக்கிறோம். நிச்சயமாகவே சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். பிரதர் நிறைய டேட்டா எடுத்தாங்க, நான் டேட்டா எடுக்கல. என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் எப்படி பாதித்திருக்கிறது என்பதை வைத்து நான் பேச விரும்புகிறேன். நான் பர்சனலா பேச வரேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 2 காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு. வேதம் கூறுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை ஏந்த வேண்டிய நாம் இன்றைய நாட்களில் நமது கரங்களில் அதிகமாக வைத்திருப்பது வேதமா செல்போனா? பின்னும் தாவீது கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானமிட்டு முறையிடுவேன். ஒரு நாளில் 7 தரம் அவருடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் துதிப்பேன். இந்த சூழ்நிலை ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற நமக்கு இருக்கிறதா? இந்த நாட்களில் நாம் நல்ல விஷயத்துக்காக தான் மொபைலை கையில் எடுப்போம். தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ்னு தொடங்குவோம், தமிழ் கிறிஸ்டியன் மெசேஜ்னு போகும். அப்படியே பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? அப்போ தான் ஞாபகம் வரும் இன்றைய சமையல். வீட்டை சுத்தமாக வைப்பது எப்படி? வெயிலில் முகத்தை பாதுகாப்பாக வைப்பது எப்படி? அப்படியே போய் 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 எங்கேயோ போய் பொய்யான காரியங்கள், மாயையான காரியங்களை மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை. வேதம் அழகாக கூறுகிறது, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நம்ம அந்த மொபைல் எடுக்கிறது 8 மணி, அப்போ டைமை பார்க்குறப்போ 1 மணி. இந்த கிருபையான நேரங்களை தேவன் எதற்கு தந்திருக்கிறார்? தேவனோடு உறவாட, நம்ம குடும்பங்களை கட்ட, குடும்ப காரியங்களில் ஈடுபட. நாம் மாயான காரியங்களை பின்பற்றும் போது தேவ கிருபையை இழக்கிறோம், தேவ பிரசன்னத்தை இழக்குகிறோம். சரி, பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு வருவோம். நம்ம அந்த காலத்தில் வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் நமக்கு சாப்பாடு. இன்னைக்கு பிள்ளைங்க மொபைல் தந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மொபைல்லே ஆர்டர் பண்ணிடுவாங்க சிஸ்டர், நம்ம என்ன பண்ண முடியும்? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழிகளை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவனை எப்படி நடத்தணும்? நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய கற்பனைகளை கருத்தாய் போதித்து, நீ உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் அதை குறித்து பேசு. அதை குறித்து பேசலான்னு சொன்னால் பிள்ளைங்க கேட்க உள்ள மனநிலையில் இருப்பாங்க. அவங்க தலை மட்டும்தான் ஆடும். நம்ம வசனம் சொல்கிறப்ப நிறைய ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்திரிச்ச உடனே நமக்கு இன்னைக்கு இது நம்ம இந்த கார்ட்டூன் பார்க்கணும், இந்தந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சொல்கிறப்ப தலை ஆடும், சிந்தனையெல்லாம் எப்போ கம்ப்யூட்டர் கிடைக்கும் அப்படின்னு இருப்போம். இதை விட வருந்தத்தக்க விஷயம், வாலிபர்கள் வாலிபர்கள் வால வயதின் குமாரர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள்.
ஒரு பக்கம் தேவன் வந்து ஏங்கி நிற்கிறார், என்னுடைய பிள்ளை இந்த வாலிப வயதத்தில் தன்னுடைய இருதயத்தை எனக்கு தரமாட்டானா, எனக்காக சாதிக்க மாட்டானா, எனக்காக திறப்பில் நிற்க மாட்டானா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த மாட்டானான்னு. இன்னொரு பக்கம் வஞ்சக பிசாசு, வஞ்சக வலை, சமூக வலைத்தளம் என்னும் தளத்துக்குள் போட்டு பிள்ளைகளை அமுக்கி வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளால் எழும்ப முடியவில்லை. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் நினை. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால். ஆனால் காத்துக்கொள்ள முடியவில்லையே பிள்ளைகளால். அதாவது முகம் தெரியாத நபர்களுடன் சேட்டிங், முகம் தெரியாத நபர்களுடன் கேம்ஸ், முகம் தெரியாத நபர்களுடன் பேச்சு, இவைகள் பிள்ளைகளை மூழ்கி வைத்திருக்கிறது. இதைவிட பரிதபிக்கப்பட வேண்டிய காரியம் நாம் பெரியவர்களாகிய நாம் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆலயத்தில் வந்தால் 2 மணி நேரம் நமக்கு கவனம் செலுத்த முடியவில்லை. நம்முடைய கவனம் வந்த மெசேஜுக்கு பதில்படவா, அந்த மெயிலுக்கும் பதில்படவா என்ற சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறது. இப்படியாக மொத்தத்தில் ஆவிக்குரிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பே என்று அடித்து கூறுகிறேன். நீதிமான்களுடைய கூடாரங்களில் அந்நிய சத்தங்கள் அல்ல, கம்பீர சத்தங்கள் ஒலிக்கட்டும். நம்முடைய கரங்கள் வேதத்தை ஏதட்டும், நம்முடைய பிள்ளைகள் வேதத்துக்கு அடிக்ட் ஆகட்டும் என்ற வாஞ்சையோடு முடிக்கிறேன். Praise God. எவ்வளவு ஆதங்கத்தோடு பேசியிருக்காங்க. ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நம்ம செலவு பண்ண நேரம் செலவு பண்ணோம். நம்ம மாறாக நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுத்து நம்ம பைபிள் ஸ்டடிக்கு உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம ட்ராக் மாறி போயிடுறோமே. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறாங்க. சிஸ்டர் பார்க்குறாங்க, என்ன பேச, இதுக்கு என்ன பதில் சொல்ல. வாங்க சிஸ்டர் ரோசி காட்வின், கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியே, the development of modern science only helps என்கிற தலைப்பிலே பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியே என்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் சொன்னாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமானது வசனத்தை தியானிப்பது. அந்த பைபிளே உங்களுக்கு எப்படிங்க கிடைச்சிச்சு? அதுக்கு முன்னாடி தோல் சுருள்ல இருந்ததுன்னா நீங்க வாசித்திருக்கவே முடியாது. பிரிண்டிங் மிஷின்ஸ் எப்ப கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பைபிளே உங்க கையில கிடைக்க பெற்றது. இன்றைக்கு வந்து நீங்க வந்து எத்தனை, எங்க தலைவர் சொன்ன மாதிரி, எத்தனை டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து வெர்ஷன்ஸ் வேணும். இங்கிலீஷ்ல எத்தனையோ வெர்ஷன்ஸ் கிடைக்குது, தமிழ்லயே 2 வெர்ஷன்ஸ் இருக்கு பைபிள். அதை வந்து பைபிள் ஸ்டடி பண்றவங்களுக்கு, அதை கம்பேர் பண்ணி ரெஃபர் பண்ணி பண்றவங்களுக்கு இந்த டவுன்லோட் பண்ணி வைக்கிற ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இன்னொன்னு, சபையை ஆவிக்குரிய வழியில் நடத்துவதற்கு பவுலே அந்த காலத்துல ரோமன்ஸ் ரோட யூஸ் பண்ணாரு. அந்த காலத்துல இருந்த விஞ்ஞான வளர்ச்சியான ரோமன் ரோட்ஸை யூஸ் பண்ணாரு, ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸை யூஸ் பண்ணாரு, எவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க போஸ்டல் சர்வீஸை யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு அந்த பவுல் இருந்தாங்கன்னா கட்டாய இமெயில்ல எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, சபையை எப்படி கொண்டு போவது என்று. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளை, பவுலே வாட்ஸ்அப்ல உங்களை கம்யூனிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போவது. இப்ப நம்ம வந்து UAE தேசத்துல இருக்கிறோம், வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா சர்ச். இதை தவிர நம்ம தேவனுடைய வசனத்தை மக்களுக்கு எப்படி எடுத்து செல்வது? வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து நான் டெய்லி தியானம் பண்ணிட்டு அந்த ஒரு வசனத்தை என்னுடைய இதுல ஸ்டேட்டஸ்ல செட் பண்ணுவேன். அதை எங்கேயோ இருக்கிறவங்க பாக்குறாங்க. என் ஆபீஸ்ல உள்ள, சென்னையில உள்ள ஒரு பையன் பார்த்துட்டு, மேம் இன்னைக்கு நீங்க ஏன் மாத்தாம விட்டுட்டீங்க? அதை நான் டெய்லி ரீட் பண்ணுவேன். தேவனுடைய வெளிச்சத்தை, தேவன் சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எப்படி நம்மளுடைய வெளிச்சத்தை, தேவனை நம்ம வந்து எப்படி கொண்டு செல்வது? பிலிப்பியர் 1:18 பவுல் சொல்லியிருக்கிறாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டால் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் அதிகமாய் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணா என்ன, யூடியூப்பை யூஸ் பண்ணா என்ன, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், கிறிஸ்து வந்து அறிவிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒன்று சிஸ்டர் சொன்னாங்க, எல்லாரும் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வாலிபர்கள் மூழ்கி கிடைக்கிறாங்க என்று. நம்ம வந்து ஞானமாய் இருக்கணும். நம்ம என்னத்தை கேட்கிறோம், என்னத்தை பார்க்கிறோம் என்று ஞானமாய் முயற்சி நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டும். அதாவது கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும்னு பைபிள்ல மத்தேயு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நீ நம்ம என்னத்தை பார்க்கிறோம், இருளின் பக்கத்தை பார்க்கிறோமா, வெளிச்சத்தின் பக்கத்தை பார்க்கிறோமா? நம்மளை யாரு கண்ட்ரோல் பண்றா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் பண்ணுவது யாராலும் கூடாது. நம்ம வந்து சமூக வலைத்தளத்துல உள்ள அந்த எஜமான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்களா, தேவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றாரா அப்படின்னு இருக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன் சர்வீசஸ்
இப்போ வந்து இந்த பாஸ்டர் வந்ததுல இருந்து மாதத்தின் முதலாம் நாள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் நம்மளுக்கு ஒரு ஆன்லைன் வந்து பாஸ்டரையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆன்லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சி எத்தனை புறஜாதிகளுடைய வீட்டுல தொலைக்காட்சியில ஒளித்து கொண்டு இருக்கிறது, எத்தனை அதிகமான ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம யுஏஇ தேசத்துல உள்ள பிள்ளைங்க என்னைக்காவது விபிஎஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? யுஏஇல உள்ள அந்த விபிஎஸ்ஸை வந்து இங்க யுஏஇ பிள்ளைங்க வந்து இந்தியாவில் உள்ள அந்த விபிஎஸ்ஸை அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல பாக்குறாங்க, அந்த ஆக்டிவிட்டியை பண்றாங்க. ஏன் பிள்ளைங்க அதில் அட்டன் பண்ணுனாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்கிரிப்சர் யூனியன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து வாலிப முகாம்களை நடத்துவாங்க. ஆனால் அந்த கொரோனா பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் நடத்துனாங்க. என் பையன் அதில் வந்து அட்டன் பண்ணினான். அதை அட்டன் பண்ண இன்னும் வரைக்கும் அதனுடைய சண்டே ஃபாலோ அப் வந்துகிட்டு இருக்குதுங்க. அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. அது மாத்திரமல்ல, நம்ம சர்ச்லயே பைபிள் ரீடிங்க்கு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு வச்சிருப்போம் இல்லையா? எத்தனை பேர் அந்த 10 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்கங்கிறதுக்காகவே பைபிள் எடுத்து ரீட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு ப்ரெஷர், ஆக்சுவலி ப்ரெஷர் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவாது. ஆனால் அந்த ப்ரெஷர்னால எத்தனை பேர் பைபிளை ரீட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம இல்லையா? அது வந்து எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. அது மாத்திரமல்ல, மியூசிக் நிறைய ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஜபுலலிலேருந்து சார்ஜாவுக்கு வரணும், 2 hours ஆகும் இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு பாஸ் யாரோ திட்டாரு, அப்போ ரொம்ப சோகமாக இருக்கும். என்ன பாட்டு போட்டுக்கலாம்? ஏசு பாதம் எனக்கு போதுன்னு ஒரு பாட்டு வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப கவலையாக கஷ்டமாக இருக்கிறோம், வெரைட்டியான பாட்டு வச்சிருக்கீங்க. அப்போ வெரைட்டியான பாட்டு வச்சுக்கலாம். ஆட்கொண்ட தெய்வம், இல்லை நான் ஹாப்பியாக இருக்கேன், குதூகலம் கொண்டாட்டமே பாட்டை நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். மாதிரி கேசட்டுக்காக அலைய தேவையில்லைங்க. எல்லா பாட்டுகளும் உங்களுக்கு வந்து அதுல வந்திருக்கு. கடைசியா நான் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட அந்த பிரேயர், தனிப்பட்ட உறவு தான் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் இருக்குது இல்லையா, எனக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாய் பயன்பாடுகள் இருக்குது இல்லையா, அது வந்து தேவனுக்குள் நான் வளர்வதற்கு எனக்கு அது உதவியா இருக்கிறது. ஏசாமியே ஒரு புரட்சியாளர் தாங்க. அவர் வந்து ஒரு 2 கட்டளைகளை சொல்லி என்ன சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவு நியாய பிரமாணமும் இதுக்குள் அடங்கி இருக்கிறதுன்னு என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தேவனே. ஸோ எனக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆத்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பிரைஸ் காட். எவ்வளவு விஷயம் இருக்குயா, பைபிள் ஸ்டடீஸ் இருக்கு, நம்ம வெளிச்சத்தை நம்ம வந்து மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியுது. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். மியூசிக் கேட்கலாம், மூடை அனுசரித்து, நம்முடைய நிலைமை அனுசரித்து எவ்வளவு காரியங்களை கேட்கலாம். நம்ம என்ன கண்டென்ட், அது ரொம்ப முக்கியம் இல்லை. என்ன சப்ஸ்டன்ஸ் நமக்கு வேணும்ல தியானிக்கிறதுக்கு. பல காரியங்களுக்கு நீங்கள் விவரம் தெரியாமல் வந்திருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தினகரன் யோசிக்கிறாரு, நான் வேண்டாம்னு நீங்கள் தான் என்ன மாட்டி விட்டீங்க, ஆமாம் கண்டிப்பாக பேசுன்னு சொல்லி. வாங்க தினகரன், உங்கள் மேலே எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வாங்க கரங்களை தட்டி நம்ம அவரை வரவேற்போம். நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பை, டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் ஒன்லி ஹார்ம்ஸ் என்கிற தலைப்பிலே தம்பி பேசுவார்கள். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது, விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். முதல்ல அவங்க எங்க தலைவர் அப்படின்னாங்க, அப்புறம் பாஸ்டரையும் அவங்க பக்கம் இழுத்தாங்க. 3 பேரும் கிசைஸ்ல இருக்கிறது, 3 பேரும் கிசைஸ்ல வேற இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நாங்கள் மாடர்ன் சயின்ஸுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அது எப்பொழுது எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கிறதாக, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை வழிவிலக செய்கிறதாக காணப்படுவதனாலே நான் எதிர்ப்பாக பேசும்படியாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். உங்கள் அனுமதியோடு கூட எதிரணியிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். சமீபத்திய கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையிலே முதலிடத்தில் இருப்பது யார்? சமீபத்திய கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையிலே முதலிடத்தில் இருப்பது, ஆடியன்ஸ் கூட சொல்லுங்க, இந்தியா. சரி, ஓகே. அதாவது இதுதான் நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கங்க. நீங்க 1.5 பில்லியன் இந்தியன் பாப்புலேஷன் சொல்லி சொல்றாங்க. ஆனால் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபேஸ்புக்கை உபயோகப்படுத்துகிறவர்கள் 3 பில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுது. யூடியூப்பை யூஸ் பண்ணுறவங்க 2.5 பில்லியன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுது. வாட்ஸ்அப் 2.3 பில்லியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம்
2 பில்லியன் யூஸ் பண்றாங்க. டிக்டாக் 1.6 பில்லியன் யூஸ் பண்றாங்க. இந்தியா 6வது இடத்துல வருது, சைனா 7வது இடத்துல வருது. அவங்க உதவின்னு பேசுறவங்க அப்டேட்டடா இல்ல அவுடேட்டடா இருக்கிறாங்க. அவுடேட்டடா இருக்காங்க. நீங்க அவுடேட்டடா இருக்கீங்க நீங்க. தலைவர் அவர்களே, நீங்களும் சொன்னீங்க 64% சொல்லி. இப்ப லேட்டஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 65 ஆயிடுச்சு. 8.2 பில்லியன் மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% அந்த சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் ஆதாமை உலகத்தில் விட்டு நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் ஆளுகிறோமா, இந்த சோசியல் மீடியா நம்மை ஆளுகிறதா என்று சொல்லி நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ஞானி சொல்லுகிறார், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனோடு உறவாட வேண்டிய நாம் சோசியல் மீடியா அதை அந்த நேரத்தை கொள்ளையாடுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இதைத்தான் தீமோத்தேயு சொல்லுகிறார், சீர்கேடான வீண் பேச்சுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிறவர்களுக்கும் விலகு என்று சொல்லி. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் யாருக்கிட்டையும் வீணா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் எவ்வளவு வீணான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வாரத்தில் 18.4 மணி நேரம் சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. ஒரு பெர் டேக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 2.5 hours ஆவரேஜா நம்ம அதை இது பண்றோம். கிட்டத்தட்ட நம்முடைய தசம பாகத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அது முழுவதுமாக எடுத்து விடு. இப்படிப்பட்டதான சோசியல் மீடியா எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கொடுக்கமோ, பணத்தை கொடுக்கமோ சோசியல் மீடியா கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. கரெக்ட். எப்படி அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க முடியும்? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற, ஆண்டவர்கிட்ட நேரம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம். சோசியல் மீடியாவிலோ நம் வீணாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான நடுவர் அவர்களே, இங்க இருக்கிற அநேகர் நாம் கடிதங்களை எழுதி பழகினவர்கள். கடிதத்திலிருந்து இமெயில் வந்தது, வாட்ஸ்அப் வந்தது, லேண்ட் போன்ல இருந்தோம், நீல வரிசையில் நின்று நாம் பேசி கொண்டிருந்தோம். இன்றைக்கு செல்போன் வந்தது, அம்மிக்கல் ஆட்டுக்கல் என்று அரைத்து கொண்டிருந்த மிக்சி கிரைண்டர் வந்துச்சு, கையால் துணி துவைத்தோம், வாஷிங் மிஷின், நடந்து சைக்கிள்ல சென்று கொண்டிருந்தோம், அதிவேக கார்ல போகிறோம். ஆனால் இவைகளால் மிச்சப்படுத்தின நேரத்தை நானும் தேடி பார்க்கிறேன், ஆனால் கண்டு கொள்ள முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் தயவு செய்து அதை சொல்லும்படி நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையான நடுவர் அவர்களே, மேலே சொல்லப்பட்ட அறிவு சார்ந்த காரியத்தினால் நமக்கு கிடைத்தது நேரம் அல்ல, நோவு பெருத்ததுதான். ஏனால் வேதம், நம்முடைய வேதம் சத்திய வேதமாய் காணப்படுகிறது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்டர்நெட் சோசியல் மீடியாவின் அசுர வளர்ச்சியை, ஒருவேளை இந்த நம்ம இமெயில்ல இருந்து வாட்ஸ்அப், இல்லை ஒரு சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், காரில் போயிட்டு, இது கூட பெரிய ஒரு பாதிப்பை, இது ஒரு சரீர விதமான பாதிப்பை தான் நமக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற இன்டர்நெட் சோசியல் மீடியாவின் அசுர வளர்ச்சி நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான நடுவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல கடைசியாக சொல்லிக்கொள்ள முடிவுபடுகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம எழுந்த உடனே முதலாவது தேடுறது மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எதை தேடுறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. ஆனா இங்க 2 பேர் சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனால் இங்க 2 பேர் சொல்றாங்க, நாங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ரோசி சிஸ்டர் சொன்னாங்க, நான் இப்ப நேரம் இல்லை, அதை விட்டுறேன். நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை எல்லாரும் அங்கீகரித்து ஆக வேண்டும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் நாம் காணப்படுகிறோம். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த போது, இதை புசிக்கும் நாளிலே கண் திறக்கப்படும், தேவர்களை போல் ஆவீர்கள் என்று அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான நடுவர் அவர்களே, மாடர்ன் சயின்ஸ் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வேண்டுமானால் உதவியாக இருப்பது போல காணப்படலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அது மாத்திரமல்ல,
வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வேதம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. நீங்களும் அப்படியே கொடுப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி முடிக்கிறேன். இவ்வளவு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல. பிரைஸ் காட். ரொம்ப அருமையா சகோதர சகோதரிகள் பேசினார்கள். நானே இவ்வளவு எதிர்பார்க்கல. கரங்களை தட்டி ஒரு முறை நம்ம அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவோம். நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா என்கிற அந்த தலைப்பிலே இவங்க பேசுனாங்க. பிரதர் மோசஸும் சிஸ்டர் ரோசியும். விஸ்வவாணி மாதிரி அந்த ரேடியோ மூலமாக தொடப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை மெசேஜஸை கேட்க முடியுது, எத்தனை பிரசங்கங்களை கேட்க முடியுது. நாம் கேள்விப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பில்லிகிரகாம் போன்ற டாக்டர் பில்லிகிரகாம் போன்றவர்களுடைய செய்தியில நம்ம கேட்க முடியுத, ஆன்லைன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள முடியுத அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்க முடிகிறது. நாம யாரை கண்ட்ரோல் பண்றோங்கிறது தான், அந்த யார் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாம நம்ம தியானிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. உங்களுக்கு விவரம் தெரியலங்க, நீங்க ஒரு நேரோ மைண்டடோட நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க, நீங்க மேலெழுந்த வரியா நீங்க பேசுறீங்க. இல்ல, நிறைய பாதிப்பு இருக்கு. சிஸ்டர் ஃபெமிலா சொன்னாங்க, ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும்னா அந்த நேரத்தை நம்ம எங்க செலவு பண்றோம்? சோஷியல் மீடியால நாம செலவு பண்றோம். மொபைல் எடுத்தாலும் நம்ம ட்ராக் மாறிடுறோம். நாம வாலிபர்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது. தினகரன் நம்பர் அருமையான பாயிண்ட் சொன்னாரு. நம்ம டெக்னாலஜி மூலமா எல்லாத்துலயும் நம்ம நேரம் செலவு பண்ணிட்டு இருக்க சேமிக்கிறோம். ஆனா அந்த நேரத்தை நாம் எதற்காக செலவு பண்ணுகிறோம்? எந்த காரியத்திற்காக நாம் செலவு பண்ணுகிறோம்? இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி நிறைய டைம் சேவிங்லாம் இருக்கத்தான் செய்து. ஆனா நம்ம எதற்காக நம்ம அதை செலவு பண்ணுகிறோம்? சமூக வலைத்தளங்களிலே எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் என்று சொல்லி அவங்க ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்களோடு அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு 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 ஜங்ஷனுக்கு வந்திருக்கிறோம். எதுங்க? நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா? என்னது சொல்லுங்க. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தியானிப்பதற்கு, நாம இன்னும் அநேக செய்திகளை கேட்பதற்கு, ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது பலனளிக்கிறது, உண்மைதான். அது உதவியாயிருக்கிறது, உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கத்தில் சரீரப்பிராரமாக சைக்காலஜிக்கலா நம்மை பாதிப்பு ஏற்படுத்துகிறது சோஷியல் மீடியா. அது மட்டும் இல்ல, சைபர் புல்லிங் சொல்றாங்க, இணையதள பயமுறுத்துதல். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கு. நாம் சமூக வலைத்தளங்களை சரியான செக்யூரிட்டி செட்டிங்ஸோட யூஸ் பண்ணலன்னா செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிமையாகிறோம். நாம் தேவனுக்கும் குடும்பத்திற்கும் செலவு பண்ண வேண்டிய நேரத்தை நாம் செலவு பண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது சரி? உதவியா அல்லது என்னது சொல்லுங்க? பாதிப்பா? இப்ப இது அப்படி பார்க் பண்ணிட்டு வேகமாக இன்னொரு இடத்துக்கு போலாம். இப்போ நாம் இந்த நாட்களிலே டெக்னாலஜி நாம் யூஸ் பண்ற அந்த மொபைல் போன் அல்லது இன்டர்நெட் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இவைகளை யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? Are we in a position to say no? யோசிச்சு பாருங்க. நாம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இனிமே நம்ம என்ன செய்ய முடியாது? அத வேண்டான்னு சொல்ல முடியாது. 2 வசனங்கள், நீதிமொழிகள் 25:16. தேனை கண்டுபிடித்தானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணும், வாமிட்டு வந்துடும். அப்ப முதலாவதாக நாம் எதை உபயோகப்படுத்தினாலும் அளவோடு என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். 2வது,
தினகரன் சொன்னார் 1 கொரிந்தியர் 6:12. நான் இதுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதுதான் தெளிவாய் பேசினார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். I will not be brought under the power of any. So அந்த ஒரு அடிமைப்படாத நிலையிலே நாம் வைத்துக் கொண்டோம் என்றால், இப்ப மறுபடி கேள்விக்கு வருவோம். நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா? நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா என்பது பயன்படுத்துகிற உங்களுடைய என்னுடைய கரங்களிலே இருக்கிறது. நவீன விஞ்ஞான வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியா பாதிப்பா என்பது பயன்படுத்துகிற நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது நமக்கு தெரியும். ஆனா அந்த மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த டிஸ்கஷனுடைய டாப் பாயிண்ட். Take your everyday ordinary life, your sleeping, eating, going to work and walking around life and place it before God as an offering. நாம எல்லாவற்றையும் ஒர்க் பண்றது, கோயிங் டு ஒர்க், வாக்கிங் எல்லாத்தோட சேர்த்து லேப்டாப், யூஸ் ஆல் சோஷியல் மீடியா, ப்ரௌசிங் இன்டர்நெட், வாட்சிங் டிவி எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் நம்மை நிறைவாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலந்து கொண்ட நல்ல அருமையா பேசின சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான சபை தலைவர்களுக்கும் வாலிப சகோதர சகோதரிகள் கூட்டத்தை நடத்துகிற தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. மிக அருமையாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த துரையண்ணனும் அவங்களுடைய டீமுக்காக எங்களுடைய சகோதர சகோதரிகள் குழுவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் குறைவாக இருக்குது, அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு என்ன உதவியா பாதிப்பா என்ன முடிச்சாங்க? இவ்வளோ நேரம் கேட்டிங்க இல்லையா? என்ன முடிச்சாங்க? அது எப்படி நியூட்ரலான ஒரு ஆன்சரா இல்லை எப்படி திங்க் பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ பட்டிமன்றம் பார்த்தோம் அப்படின்னு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த உங்களை ரீகால் பண்ணுறதா தான் கேட்குறேன். என்ன ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கொண்டீங்க? நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கமாக போயிட்டீங்க, சாஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பாதிப்புக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் அதையே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முறையின்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு அதை நமக்கு உபயோகப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இன்னிலிருந்து நான் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் கண்ட்ரோலாக இருப்பேன். வெறும் காரியங்கள் ஆவிக்குரிய பாடல்களை பார்ப்பேன், வேதத்தை தியானிப்பேன், கோர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுப்பேன்ற சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லை, கரங்க உயரவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளாக கடந்து சொல்லுவோம். இதே தலைப்பை வைத்து நம்முடைய இந்த இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்றத இப்போ பேச்சு நம்ம கண்டுபிடிச்சி பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்போ அதை ஒரு சிறு நாடகத்தின் மூலமாக நடித்து காண்பிப்பதற்காக நம்முடைய சகோதரர்கள் மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் முன்னாடி வரும்படியாக கேட்கிறேன்.
பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா ஆண்டுக்கு நல்லா இருக்காங்க பிரதர். சரி 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 பிரதர். வீட்ல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பிரதர். சரிங்க பிரதர். இது ரொம்ப 2 வாரமா சர்ச்சில பார்க்கவே இல்லையா பிரதர்? 2 வாரமா பார்க்கல நீங்க? ஆமா பிரதர். கொஞ்சம் வேலை பிஸி பிரதர். அப்படிங்களா? ஆமா, கொஞ்சம் வர முடியல. அதான். சரி சரி. இல்ல பிரதர், நம்ம இது சண்டே ஆனா நம்ம சர்ச்சுக்கு வரணும் பிரதர். பிரதர் என்ன பிரதர், எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? சர்ச்சுக்கு வரணும்னு என்ன கண்டிப்பாக இதா? இப்போ தான் வீட்டில் உட்காந்தா தட்டினா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பிரதர். ஜர 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 ஜர. ஏ ஆமாம், என்ன மெசேஜ் வேணாலும் பார்க்கலாம் இருக்கு. அதனால வீட்லயே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால கொஞ்சம் வீட்லயே வசனம் வந்து அப்படி சொல்லல, பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை தொழுது கொள்ளுங்கள் சொல்லிருக்கிறது. அதே போல இன்னொரு வசனம் வந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கன்னு வசனம் இருக்கிறது பைபிள்ல. பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க? ஏன் யூடியூப்பை பார்த்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாதா? நீங்களாம் பார்க்கலே என்ன யூடியூப்? நீங்கள் எந்த காலத்தில்? ஆதாம் காலத்தில் அப்படியே இருக்கீங்க பிரதர். யூடியூப்பை பார்த்தா புகை ஓட்டு ஆவியோடு ஆராதிக்கிறத பார்க்க முடியுது. யூடியூப்பில் இன்னொரு மெசேஜை பார்த்தா உடனே விசில் அடித்து ஆராதிக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு தட்டுனா அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆராதிக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதானே உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் பிரதர், நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இங்கே வந்து நம்ம தொழுது கொண்டாதான் தேவனுடைய பிரசன்னத்தை காண முடியும். பிரதர் நீங்கள் சொன்னதே சொல்லாதீங்க பிரதர். இங்கே வந்தால் தமிழ் மெசேஜை தவிர வேறு என்ன மெசேஜ் பிரதர் கேட்க முடியுது? வீட்டில் இருந்தால் பார்த்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா இங்கிலீஷுக்கு போயிடலாம், திடீர்னு பார்த்தா ஹிந்தி மெசேஜுக்கு போயிடலாம், திடீர்னு பார்த்தா தெலுங்கு மெசேஜுக்கு போயிடலாம். இப்படி ஃபோன் வர. ஹலோ பிரதர் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி பிரதர் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சாரி பிரதர், கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐயோ நீங்கள் என்ன பிரதர், சொல்லுங்க. இல்லை, மண்டே ஒரு பிரேயர்ஸில் இருக்கு, ஒரு மெசேஜ் எடுக்க முடியுமா பிரதர்? பிரதர் என்ன பிரதர் இதை போய் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை லேட் ஆகி சொல்லிட்டோம்ல, ஒரு நாள் தான் இருக்கு, ப்ரிப்பேர் ஆயிருவீங்களா? பிரதர் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாலே போதும். அந்த இடத்துல அப்டேட். ஆமாம் பாருங்க எவ்வளோ ஒரு மொபைல் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படியா? எப்போதுமே ரெடியாக இருப்பீங்க உங்களுக்கு? ஆமாம், அதை என்ன தட்டி விட்டா தான் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க. சரி சரி. இல்லை, ஒரு ஸ்பெஷல் தலைப்பில் எடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன தலைப்பு வேணும் அதை மட்டும் சொல்லுங்க நீங்கள். ஒரு ஆறுதலான ஒரு மெசேஜ். இவ்வளோதானே? அது வந்தது 1500க்கு மேலே இருக்க பிரதர். சரி மறந்துடாங்க, கண்டிப்பாக வந்துருங்க. சரி பிரதர், சரி பிரதர், ஆறுதலான மெசேஜா? சரி பிரதர். சொல்லுங்க பிரதர். சரி பரவாயில்ல பிரதர், சொல்லுங்க. பரவாயில்ல. இல்ல இன்னைக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு, நாளைக்கு சண்டே ஒரு நாள் தான் இருக்கு. ஆமா, ஒரு நாள் எப்படி பிரதர் நீங்க மெசேஜ் எடுத்துறீங்க? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாலே போதும் பிரதர். இவர் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. என்ன பிரதர் சொல்லி நம்ம பைபிளை திறந்து கர்த்தர் கொடுத்த சமூகத்துல நின்னு ஜெபித்து கர்த்தாவே இந்த வார்த்தையை பேசுங்க. இதெல்லாம் நீங்க எப்பவுமோ உள்ள, இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு பிரதர். தட்டுனா போதும் வருது மெசேஜ். தான் பாருங்க, கண்ணீரோட இருக்கீங்களா? பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணீர் துடைக்கிறதுக்கு எவ்வளவு மெசேஜ் இருக்கு. கவலையா இருக்கீங்களா? உன் கவலையை மாற்றுகிற தேவன். பாருங்க தலைப்பை பாருங்க பிரதர். இதெல்லாம் இது வாக்குத்தத்த மெசேஜ் வேணுமா உங்களுக்கு? பாருங்க, தட்டினா போதும் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு போயிட்டு எதுக்கு பிரதர் உட்காந்துக்கிட்டு பைபிளை தேடிக்கிட்டு இவ்வளோ நீல பேப்பரில் 4 பக்கம் எழுதிக்கிட்டு அதை திருத்ததுக்கு ஒரு நேரம் உட்காந்துக்கிட்டு அதை மறுபடியும் சரி பார்த்துக்கிட்டு எதுக்கு பிரதர் போட்டு நேரத்தை போட்டு வேஸ்ட் பண்ணி? இப்போதான் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு பிரதர். இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு தானே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது? சரிங்க பிரதர், நான் நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துருங்க மறக்காம. அப்படியா பிரதர்? சரி வரல நீங்க? சரி பிரதர், நான் கண்டிப்பா வந்துடுறேன். டைம் இருந்தா வந்துடுறேன். சரிங்களா? அப்படி சொல்லாதீங்க பிரதர், கண்டிப்பா வாங்க. சரி சரி, வந்துடுறேன். எப்போ இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னு தெரியல, எல்லாம் ஆவிக்குரிய எல்லாம் வாழ்க்கையெல்லாம் போச்சு. எஸ்அப்பா இவங்க கிட்ட எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கே போகிறீங்க? பைபிள் சர்ச்சுக்கு போகிறேன் பிரதர். என்ன மணி என்ன ஆகுது, அதுக்குள்ளே போகிறீங்க? டீ சாப்பிட்டு போகலாம். ஐயோ பிரதர், டைம் ஆச்சு பிரதர், பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடி போகலாமா? இல்லை, நம்ம ஒரு ஆராதனை ஒரு பாட்டு முடிஞ்சோன்னே போகலாம். வாங்க போகலாம். அப்படி இல்லை பிரதர், நம்ம ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு நம்ம பாவ அறிக்கை இட்டு நம்ம சர்ச்சுக்கு போகிறதானே. அது உங்கள் பைபிளுங்க? பைபிளா இது? ஆமாம், உங்கள் பைபிளுங்க. பாருங்க, புதுசு லேட்டஸ்ட்டு இப்போ தான் வாங்குது. இதான் புது பைபிள் இல்லைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதோ இருங்க, இதான் இந்த அடுத்த விஷயம் பாருங்க, இது நியூ விஷயம். இல்லை பிரதர், நம்ம பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க? பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை சர்ச்சுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பரிசுத்த வேதாகமா? பிரதர் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? அப்போயாவது உங்கள் வசனம் உங்கள் கண்களில் படட்டுமே.
நீங்க இதுல பட்டுட்டீங்கன்னா நீங்க இதுல எல்லாமே பாவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது பரிசுத்த வேதாகமா, நீங்க சொல்லுங்க. நீங்க பேனை எடுத்து நோட் பண்றதுக்குள்ள அப்படியே ஒரே ஸ்னாப் தான், அது டக்குன்னு நோட்ஸ் எடுத்துருவேன். பார்த்தீங்களா, ஒரே நோட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு எடுக்கலாம். இல்ல பிரதர், உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எக்ஸ்பிளைன் வாங்க. நீங்க இன்னைக்காவது சீக்கிரம் வாங்க என் கூட. ஐயோ இன்னைக்கு சீக்கிரம், இன்னைக்காச்சும் சீக்கிரம் போகும். ஏசப்பா பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர், ஆண்டவர் கிருபையில. நல்லா இருக்கீங்களா? சரி பிரதர். ஆமாம் பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர்? ஆமாம் பிரதர். இன்னைக்கு டீ சாப்பிட்டு ஆமாம் பிரதர், கொஞ்சம் டைம் இருந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம் பிரதர். இப்போதான் நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு ஐக்கியம் வருது. நல்லா ஆமாம் பிரதர், உண்மையிலே எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. என்ன ஸ்பான்சர் ஃபுல்லாக இருக்கு. ஸ்பான்சரா? என்னதான் வீட்டில இருந்து நம்ம அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படி மெசேஜை கேட்டாலும் ஒரு சில நம்ம சபையில் வந்து ஆராதிக்கிறது ஒரு தனியாக ஒரு சந்தோஷம் தான், ஒரு ஐக்கியம் தான் பிரதர். ஆமாம் பிரதர், இன்னைக்கு டீ நல்லா இருக்குல்ல? டீ நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு பிரதர். ஆமாம், இன்னைக்கு யாரும் ஸ்பான்சர் இல்லையா? அதே பிஸ்கெட் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்குது பிரதர். டீ ஸ்பான்சர் விடுங்க பிரதர். இன்னைக்கு மெசேஜ் ஆராதனை எப்படி இருந்துச்சுங்க? ஆமாம் பிரதர், உண்மையிலே ஆவியோடு உண்மையோடு ஆராய்ச்ச மாதிரியே இருந்தது பிரதர். அதே மாதிரி வசனம் இருக்குல்ல, உண்மையில ரொம்ப பாரமாக இருந்தது. ஆண்டவர் ஏன்ட்டே பேசின மாதிரி இருந்தது பிரதர். கண்டிப்பாக பிரதர். பிரதர், நம்ம அறிவிப்பு சொல்லும்போது பார்த்தீங்களா, பாஸ்ட் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மார்னிங்கில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது நாளைக்கு 1ஆம் தேதியில் அதாவது நம்ம ஜூமில் மீட்டிங் இருக்குன்னாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா பிரதர்? இல்லை பிரதர், எனக்கு நாளைக்கு வேலைக்கு இருக்குது பிரதர், நான் வேலைக்கு போகிறேன் பிரதர். என்ன பிரதர், வேலைக்கு போகிறவங்களுக்கு வாய்ப்பாக தான் ஜூம்லேயே வச்சுருக்குறாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே கூட அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டர்ட்டையும் சொல்லுங்கள், அப்படியே சமைச்சிக்கிட்டே கூட நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். அதாவது இந்த நவீன விஞ்ஞானத்தை வந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது சண்டேல உட்காந்து வீட்டில் இருந்து பார்க்குற ஆன்லைன் ஆராதனை இல்லை, நமக்கு நேரம் இருக்க நேரங்கள்லாம் கண்டிப்பாக சபைக்கு வரணும். கண்டிப்பாக ஞாயிறு ஆராதனை அட்டன் பண்ணணும். அதே மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களில் நம்ம வந்து ஜூமில் அட்டன் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக நாளைக்கு அட்டன் பண்ணுங்க. சிஸ்டர்ட்டையும் சொல்லுங்க, நீங்களும் அட்டன் பண்ணுங்க. சரியா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியோட இந்த குறுநாடகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பட்டிமன்றத்தில் சொன்னது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த டெக்னாலஜி வந்து பாதிப்பை உதவியான்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் சொல்லலாம். பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேரத்தை செலவு பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஆனால் வந்து நம்ம அதே நேரத்தில் வந்து சபைக்கு வரும்போது நாடகத்தில் பார்த்தது போல் மொபைல் கொண்டு வராது இருக்கிறது, அந்த மாதிரி காரியம், வீட்டிலே இருந்து ஆன்லைனில் மெசேஜ் கேட்குறது, அந்த மாதிரி காரியெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த காரியத்துக்காக நம்ம அநேகர் வந்து நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம கர்த்தருக்கு ஊழியத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். அதே போல் அதே இதில் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அடிமைப்பட்டு போகாதபடி நம்மளை காத்துக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கொடுத்த கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் தேங்க்யூ பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் குறிப்பிட்ட சின்ன கேப்பில் சொன்னால் கூட அவங்கள முகிர்ந்த முயற்சியின்படி அருமையாக நடத்தி காமிச்சாங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஒருவேளை தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் டிசிஷன் யார் கையில் கொடுத்துட்டோன்னா உங்கள் கையில் கொடுத்துட்டோம். அண்ணன் சொன்ன மாதிரியா. அதனால் அநேக விஷயங்கள் இருக்குது, எல்லாமே கையில் இருக்குது, நம்மளுடைய கரங்களில் இருக்குது. தேவன் தாமே இந்த தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அடுத்து செய்தி பதிக்காக வரும். ஃபஸ்ட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. 2 அறிவிப்பு, அதை நல்லா கவனிங்க. ஒன்று, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நமக்கு என்ன இருக்கு? ஜூம் மீட்டிங் இருக்கு. இப்போ கடைசியாக கேட்டது மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிடணும்? வண்டி ஓட்டிட்டாவது சமைச்சிட்டாவது அட்டன் பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனைகள், 2 ஆராதனைகளும்
கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு, ஆயத்தத்தோடு வாங்க. குறிப்பாக திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த பரிசுத்த பந்தில கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீங்க. அங்கவே ஆயத்தத்தோடு கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியாக பேசுகிறவங்க, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தலைப்பில் பேசணும் அப்படின்னா பாயிண்ட் இருக்காது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்கல்ல. அதுவும் இன்னைக்கு பட்டிமன்றம்லாம் பயங்கரமாக இருந்தது. பட்டிமன்றம் பேசுனா பிரசங்கமே பண்ணுறாங்க நம்ம ஆட்கள். சூப்பராக இருந்தது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதை விட சூப்பராக தலைவர் முடிச்சிட்டாரு. ஏன்னா ஒரே அமுக்கு. ஏன்னா இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யூசர். ஏன்னா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்திலிருந்து தேவன் என்ன ஸ்தோத்திரம் டெக்னாலஜி எப்படி பார்க்குறான்றது மாதிரி நமக்கு வேதம் எதுவும் சொல்லலை. ஆனால் ஏன்னா நம்ம வேதத்தின் சரித்திரங்களை படித்தோம் அப்படின்னா எப்படி தேவன் விஞ்ஞானத்தை பயன்படுத்தினார், தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தினாருன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பவுல் நல்ல வேலை இந்த நாட்களில் இல்லை. என்ன இருந்திருந்தாருன்னா வாட்ஸ்அப்பில் ஏன்னா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து பிரசங்கம் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா லெட்டர்லாம் சூப்பராக போட்டிருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அதற்கும் காலத்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இருக்கிறோம்ல. ஸோ நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம். வி ஆர் ஆல்மோஸ்ட் அ டிரான்சிட் ஜெனரேஷன். அதாவது ஒரு வளர்ச்சியிலிருந்து இன்னொரு வளர்ச்சிக்கு நேராக பயணிக்கும் ஒரு ஜெனரேஷனாக நம்ம இருக்கிறோம். இதே கொஸ்டினை ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இந்த ஜென் ஆல்ஃபா அண்ட் ஜென் ஜீட்டை கேளுங்க. அவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ டெக்னாலஜி இல்லாமல் எங்களால் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாதுன்னுவாங்க. ஏன்னா ஆனால் நம்ம எப்போவுமே இந்த டிரான்சிட் ஜெனரேஷனாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு தொழில்நுட்பத்துலேருந்து இன்னொரு தொழில்நுட்பத்துக்கு மாறும்போது ஒரு பயம் இருக்கும். இது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு, அதுவும் குறிப்பாக சபைக்கு வருகிற உண்மையான விசுவாசத்தை பின்பற்றுகிற ஏன்னா தேவனை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கக்கூடிய அந்த நிலையில் காணப்படக்கூடிய எல்லாருக்கும் இந்த சவால் இருக்கும். இது எப்படி நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுமா அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் இது உதவியா பாதிப்பா அப்படின்றத விட இதை எப்படி நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளை உண்டாக்குன ஆண்டவர் என்ன சகல ஞானத்திலும் சிறந்தவராய் காணப்படுகிறார். தேவன் he is a god of a creation. அவர் இதை போட வேண்டாம், அப்படி இருக்கட்டும். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்ன, ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தான். ஸோ இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், சகலத்தை உண்டாக்கினவர், ஒன்றுமில்லாமலே இருந்து உண்டாக்கினவர். ஆனால் மனிதன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஏதோ ஒன்றிலிருந்து அவன் கண்டுபிடிக்கிறதாய் பார்க்கிறோம். அப்போ தேவ ஞானத்திற்கு கீழாக தான் மனித ஞானம் இருக்கிறது. ஏன்னா அப்போ நல்ல கவனிங்க, இதை எப்படி ஒரு மனிதனாக நம்ம அகாமடேட் பண்றது அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸோ அதில் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து விட்டு உடனே ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒன்று என்ன, ஃபர்ஸ்ட் we need to discern and filter. அந்த இதை மட்டும் போடுங்க. சங்கீதம் 101 அதிகாரத்தின் 3வது வசனத்தில் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதை அந்த டிசன் அண்ட் ஃபில்டர் அடுத்தடுத்து என்ன. ஸோ தீங்கான காரியத்தை நம்முடைய கண்முன் வைக்காதபடிக்கு we need to discern. இது எப்படிப்பட்டது, இதை பகுத்தறிய, இதை சரியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு சிந்தனை நமக்கு தேவை. ஏன்னா அது அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு மனநிலை நமக்கு தேவை. we need to discern and filter. இதை பார்த்து இது தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ண வேண்டும், கவனித்து நடக்க வேண்டும். குறிப்பா நான் இது செய்யறது நிமித்தமாக இது என்னை ஆண்டவருடைய அருகாமையில், தேவனுக்கு அருகாமையில் என்னை கொண்டு வருகிறதா என்பதை நான் பார்த்து நடக்க வேண்டும். 2வது கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனம் 7வது வசனத்தில் we need to stay rooted in the word. தேவனுடைய வார்த்தையில நம்மை ஆழமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையில வசனத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை ஆழமாய் we need to root ourselves. என்ன ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. physical bible is important. நம்ம கட்டாயம் எடுத்துட்டு வரணும். though we do have a technology, we need to have a physical bible. தேவனுடைய வார்த்தையில நம்ம அதிகமாக வேரூன்றி நிற்கும் போது இது நமக்கு பலனளிக்கிறதா இல்லை இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் என்ற அறிவு அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். 3வது ரொம்ப முக்கியமானது, we can use it but it should not use us. நாம் அதை பயன்படுத்தலாம், ஆனால் அது நம்மை பயன்படுத்த விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை தருவாராக. எபேசியர் 5வது அதிகாரத்தின் 15 முதல் 16 வசனங்கள் என்ன, ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட
என்ன ஸ்தோத்திரம் 3 காரியங்களை மறந்துடாதீங்க. we need to discern and filter. ஏன்னா we need to stay rooted in the word and we need to use it not to be used by it. ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் நல்ல ஒரு தலைப்பின் கீழாக உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியானிக்க நிறைய ஆண்டவரே நல்ல நிகழ்ச்சிகளை கருத்துங்களை கொடுத்தீங்க. நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசினோம், நாடகத்தில் ஆண்டவரை பார்த்தோம். ஆண்டவரே இதெல்லாம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் காணப்பட்ட தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்ப விஞ்ஞான வளர்ச்சியின் இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பகுத்தறியத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. சரியானதை பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் துருபதேசங்கள் பரவி கிடக்கும் நாட்களில், ஆண்டவரே தவறான உபதேசங்கள் பரவி கிடக்கும் இந்த நாட்களில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது போல உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்ற வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே அதிகமாக தியானிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வேத வசனத்தில் வேரூன்றினவர்களாய் காணப்பட தேவன் கிருபை தாருங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதுவும் எங்களை அடிமைப்படுத்தக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஞானத்தோடு தெளிவோடு நாங்கள் நடந்து கொள்வதற்கு தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த மாலை வேளையில் எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விருப்பங்களோடு தேவைகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே நிரப்பி அனுப்புங்க. தேவ கிருபை வழி நடத்துவதாக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தித்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.